திருகோணமலையில் புத்த சிலை வைக்க காரணமானவர்கள் யார்? விடுதலை புலிகள் இருக்கும் பொழுது புத்த சிலைகள் புதிதாக தோன்றிய இருந்த சிலைகளை விடுதலை புலிகள் உடைத்து எறிந்ததும் இல்லை. இந்த இனவாதத்தை தோன்றி இலங்கையை அழிக்க நாச வேலை செய்யும் சதிக்கும்பலை இலங்கை மக்களாகிய அனைவரும் சேர்ந்து தேடி கண்டுபிடிக்க வேண்டியது அவசியமானது ஒன்று. இலங்கையில் இருக்கும் முழு மக்களும் எனக்கென்ன என்று நினைக்கக்கூடாது. இதை நாங்கள் எப்படியாவது இணைந்து செயல்பட்டு இந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து கூண்டில் ஏற்ற வேண்டும். திருவோணமலையில் இருக்கும் தமிழர்களே, உங்கள் காணிகளை விற்பனை செய்யும் பொழுது பார்த்து வெல்லுங்கள். தமிழருக்கோ சிங்களவருக்கோ முஸ்லிம்களுக்கும் விற்கிறது தப்பில்ல. ஆனால் இனவாதம் செய்ய விரும்பும் களவர் கையில் இந்த காணி போய் சேரக்கூடாது. தமிழர்களுக்கு தலைவர்களும் இல்லை, நல்ல பலமான இராணுவமும் இல்லை. இந்த நேரத்தில் சிங்கள பௌத்த விக்கிகள் செய்வது நியாயமற்ற செயல். விடுதலை புலிகளை உலக நாடு கொண்டு அழிக்காமல் விட்டிருந்தால் இதை நீங்கள் செய்திருப்பீர்களா? சொந்த நாட்டவர்களை சொந்த நாட்டுக்குள்ளே குவித்த கூட்டம் நீங்கள். சிங்களவர்கள் போல் அரசு ஆட்சி தமிழர்களிடம் இருந்திருந்தால் சிங்கள வரலை ராஜ வாழ்க்கையில் கொண்டு சென்றிருப்பார்கள், அமைதியான நாட்டை உருவாக்கியிருப்பார்கள். தமிழர்கள் இதுதான் உண்மை. தமிழர்கள் வாழும் நாடெல்லாம் சொர்க்க பூமியாகத்தான் இருக்கின்றது. இலங்கை மட்டும்தான் நரக பூமியாக இருக்கின்றது. இதற்கு காரணம் அங்குள்ள பௌத்த பிக்குகள் மட்டும்தான். நன்றி, வணக்கம். இது ஒரு தமிழனின் புலம்பல்.